இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னைக்கா இருந்தாலும் ராஜேஸ்வரி மேடம் வீட்டுக்கு உன் தங்கச்சியோட இடத்துக்கு வர போறவ நான் தான். இது நீ இல்ல, வேற யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஒரே நாள்ல இங்க இருந்து ஆர்த்தி கிட்ட சொல்லி உன்னை என்னால துரத்த முடியும். நான் மட்டும் வீட்டை விட்டு போக மாட்டேன், ஜீவாவையும் சேர்த்து கூட்டிட்டு போவேன். அது நடக்கவே நடக்காது. அது நடக்கும், நடத்தி காட்டுவ. இது எனக்கும் உனக்கும் நடக்கிற போட்டி. இத பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாம நானும் நீயும் மட்டும் டீல் பண்ணிக்கலாம். ஜீவாவுக்கு உன்னை பத்தி புரிய வைக்கிறேன். அவர் வாயாலேயே உன்னை வெளிய போடின்னு சொல்லி துரத்து வைக்கிறேன். அது உன்னால முடியாது. நான் கடவுளையும் நியாயத்தையும் நம்புறவன். நான் ஜெயிப்பேன். நான் கார்த்திகை தூக்கிட்டு போக தான் வந்தேன். பரவாயில்ல, ஜீவா கார்த்திகை விட நல்லவன், அதனால அவனை தூக்குற. அபி, நீ தோத்து ஓடி போக போற, அவமானப்படதான் போற, அழுத்து துடிக்க போற, தண்டனை அனுபவிக்க போற. ஜீவா இன்னொருத்தியோட புருஷன், ஏன் தங்கச்சியோட புருஷன். ஜீவா வாயாலேயே ஆர்த்திய மனைவி இல்லன்னு சொல்ல வைக்கிற, ஜீவாவ தூக்குற. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து உன்னை நான் வெளியே துரத்துற. இது நடக்குதா இல்லையான்னு பாக்குறியா? அபி, நீ ரொம்ப பாவம். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. பார்க்கலாம் நானா நீயான்னு. சேலஞ்ச். இந்த லெட்டர் மாதிரிதான் இன்னும் கொஞ்ச நாள்ல ராஜராஜேஸ்வரி குடும்பமே துக்கு துக்கா கிழிய போகுது. இதை நான் இங்கேயா போட்டு தொலைப்பேன்? கோர்ட்டு சீல் எதுவும் இவன் கண்ணில் பட்டா, ஐயோ கடவுளே. என்ன இது, கோர்ட்டு சீல்ல இருக்க பேப்பரை யாரோ கிழிச்சு போட்டிருக்காங்க. ஒருவேளை ராஜா ஏதாவது படிச்சுட்டு கிழிச்சு போட்டிருப்பாரோ. நல்ல வேளை உன் கண்ணில் எதுவும் படல போல இருக்கு. கடவுள் இன்னும் நம்ம பக்கம்தான் இருக்காரு. என்ன யோசனை எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஆக்ட்ரஸ் பேரு அதெல்லாம் வேண்டாம் விட. ஏன்னா அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்ப யாருன்னு தான் கேட்டேன். அது இப்போ 2 பொண்ணுங்க வேற இருக்காங்க. 2 பொண்ணுங்களா? 2 பொண்ணுங்க தான். அந்த 2 பேர் எங்க இருக்காங்க? அதான் நான் சொல்ல முடியாது. சொல்ல மாட்டீங்களா? அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப நீங்க சொல்லிதான் ஆகணும். சொல்ல மாட்டேன்.
சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதுல்ல? சரி, உங்களை நான் எப்படி சொல்ல வைக்கிறேன்னு மட்டும் முதல்ல பாருங்க. ஏய், நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? ம்? வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. வானதி, இப்ப எதுக்கு நீ அந்த தடி எடுக்கிற? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். யாரு அந்த 2 பொண்ணுன்னு சொன்னீங்களே, யார் இது? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க மட்டும் சொல்லல. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏங்க நில்லுங்க. ஏய், ஒழுங்கா சொல்லிட்டு போங்க. என்னங்க? ஏய், சொல்ல மாட்டேன். சொன்னா கேளு பாரதி. மட்டும் இப்ப என்ன சொல்லலன்னு வைங்க. இங்க பாரு. என்னங்க? இங்க பாரு, வெப்பன்ல யூஸ் பண்ண கூடாது. ஒழுங்கா சொல்லுங்க. சொன்னா கேளுங்க. ஏங்க ஏய், நில்லுங்க. வானதி சொன்னா கேளு. ஒழுங்கா சொல்லுங்க. வேணா வானதி, வலிக்கும். யார் அந்த ரெண்டு வலிக்கும் வானதி. ஏய், சொன்னா கேளு வானதி, வேணா. ஏங்க வானதி, சொன்னா கேளுங்க. யார் இது? அம்மா, அம்மா. வானதி, என்னாச்சு வானதி? இல்ல, ஒண்ணு இல்ல, லேசா அடிபட்டுருச்சு. சரி, ஹாஸ்பிடல் போலாம். இல்லங்க, அதெல்லாம் வேணாம், சின்ன அடிதாங்க. சின்னதா ஒரு கட்டு மட்டும் போட்டு விடுறேன். மசில் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க நடக்கிறப்போ எந்த வலியும் இருக்காது. சரி டாக்டர். மேடம், அந்த பேஷண்ட்டுக்கு கட்டு போட்டாச்சு மேடம். ஒரு நிமிஷம். உங்களுக்கு கால்ல சிவியரா இன்ஜூரி ஆயிருக்கனால தான் உடனே கட்டு போட சொன்னேன். ஆல்ரெடி ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. கட்டை பிரிக்கிற வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா எந்த வேலையும் செய்யாம எப்படி மேடம் 2-3 நாள் ரெஸ்ட்ல இருக்க முடியும்? இருந்துதானே ஆகணும். குடும்பத்தை கவனிச்சுக்கிறது முக்கியம்தான். ஆனா அதே நேரம் நீங்க உங்க ஹெல்த்தையும் பாத்துக்கணும்ல. வேணும்னா உங்க ஹெல்ப்புக்கு உங்க அம்மாவையோ இல்ல தங்கச்சியோ வேற யாராவது இருந்தா வர சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்க கூட இருந்தாதான் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போக உங்களுக்கு மெடிசனும் எழுதி தரேன். அதை கரெக்டா எடுத்துக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு குணமாயிடும். அப்புறம் நீங்க சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஜீவா வாயாலேயே ஆர்த்திய மனைவி இல்லைன்னு சொல்ல வைக்கிற. எனக்கோ கால்ல பெருசா அடிபட்டிருக்குன்னு சொன்னா அதை வச்சு எனக்கு உதவிக்கு ஆள் வேணும்னு சொல்லி அம்மாவையும் ஆர்த்தியும் வீட்டுக்கு வர வச்சிடலாம்ல. ஆர்த்தி வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் அந்த அபியோட ஆட்டம் அடங்கும். ஜீவாவை அபிகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகவாத நம்ம சீக்கிரமா அம்மாவையும் ஆர்த்தியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம்.